லைன் இஸ் ஆல்வே லைன்ங்க. ஓகேங்களா? என் மகேந்திர சிங் தோனி 2011 உலகக்கோப்பை வின் பண்ணும் போது உலகம் பூரா பேசப்பட்டாரு. அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்கும் போது உலகம் பூரா தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி வந்து ஒரு கேப்டனா கூட இல்ல, தன்னுடைய சிஎஸ்கே அணிக்காக தன்னுடைய பங்களிப்புக்காக அந்த டீம் வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு அவருடைய வயதை கூட கருத்துல கொள்ளாம 43 வயதுல வந்து அவர் வந்து களத்துல இறங்கி அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. அந்த லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே வயசானாலும் லைன் லைன் தான். அதான் வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு சொல்லுவாங்க. மகேந்திர சிங் தோனியின் பேரை கேட்டாலே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஏன்னா அவர் செஞ்சு வச்ச விஷயங்கள் அந்த மாதிரி. அதனால மகேந்திர சிங் தோனியால தான் வந்து சென்னை தோத்துச்சு. மகேந்திர சிங் தோனி வந்து ஏன் அடிக்கல, மகேந்திர சிங் தோனி 10வது ஓவர்ல வந்தாரு, ஏன் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க இல்லீங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், லைன் இஸ் ஆல்வே லைன். ஓகேங்களா? லைன் வந்து என்னைக்குமே வந்து வயசானாலும் லைனா தான் இருக்கும். அதனால வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்ணணும், யார எப்ப என்ன பண்ணி டீம் வந்து கட்டுக்கோப்பா வைக்கணும், டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுல வந்து நம்மளை விட சிஎஸ்கே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் யாருன்னா மகேந்திர சிங் தோனி தான். அதனால சிஎஸ்கேவோட வெற்றி பயணத்துக்கு மகேந்திர சிங் தோனி என்னைக்குமே துணையா தான் இருப்பாரு, இடைஞ்சலா இருக்க மாட்டாரு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவர் விளையாட வரணும்னு சொன்னதுக்கு நீங்க சொல்லி தான் வந்தாரா? அவர் விளையாட தெரியும். அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகணுங்கிறது மகேந்திர சிங் தோனி தான் முடிவு பண்ணுவாரு. மகேந்திர சிங் தோனியோட பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்க, பிடிக்கலன்னா வீட்டுல உட்காந்து டிவியில பாருங்க. இப்பவும் சொல்றேன், இந்த ஐபிஎல்ல இன்னும் மேட்சஸ் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸோட கம்பேக்கை நீங்க பார்க்க தான் போறீங்க. அன்னைக்கு மறுபடியும் மகேந்திர சிங் தோனியை கொண்டாட தான் போறீங்க. வெயிட் பண்ணுங்க.